everyone, welcome to our channel. வரக்கூடிய டெட் எக்ஸாம்க்கு நம்ம கம்ப்ளீட்டாக ரிவிஷன் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம், ரைட்? ஸோ இந்த வீடியோவில் நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. சோஷியல் சயின்ஸ்க்கு வந்து வீடியோ கொடுத்துட்டீங்க, இப்போ தமிழுக்கு போய்கிட்டு இருக்கு, கொஞ்சம் அப்படியே சயின்ஸ் பக்கமும் வாங்கல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக டெட்டுக்கான சயின்ஸ் ஃபுல் ரிவிஷன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள், இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு வந்திருக்கேன், ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். அதே போல் நம்ம டெலிகிராம் சேனலில் டெட்டுக்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்மே வந்து கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சைக்காலஜி போய்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணாத இருக்கீங்களா? ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல் சப்ஜெக்ட்ஸ்க்குமே டெஸ்டர்ஸ் அப்படிங்கிறது நம்ம டெலிகிராம் சேனலில் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் போய்கிட்டு இருக்கு. அதே போல் ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன், ஸோ நிறைய பேர் டெட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களையுமே வந்து கேட்டிருந்தீங்க. நாங்கள் வந்து நெக்ஸ்ட்டு டெட் எக்ஸாம் வந்து முடிச்சுட்டு குரூப் 4 எக்ஸாமுக்கு தான் வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ எங்களுக்கு வந்து ஒரு பேட்ச் வந்து வேணும் குரூப் 4க்கு, ஸோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக குரூப் 4க்கு கம்ப்ளீட்டான பேட்ச் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது நேம் வந்து எதிர்நீச்சல். இந்த பேட்ச்சில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஆல் சப்ஜெக்ட்ஸ்க்கும் கிளாஸஸ் போத் சிலபஸ் வைஸ் அண்ட் ஸ்கூல் புக் வைஸ் எக்ஸ்ட்ரா அவுட் சோர்சஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதே போல் இந்த ஒரே பேட்ச்லேயே கிளாஸஸ், டெஸ்ட் சீரியஸ், மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறது ஆல் சப்ஜெக்ட்ஸ்க்கும் சிலபஸ் வைஸ், ஸ்கூல் புக் வைஸ், அவுட் சோர்சஸ்க்கு இருக்கும், ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஒன்லி லிமிடெட் சீட்ஸ் மட்டும்தான், இன்னும் வந்து ஒரு 45 சீட்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு November 4 அப்படிங்கிறது இந்த பேட்சில் ஜாயின் ஆகிறதுக்கு லாஸ்ட் டேட். ஸோ இதை தாண்டி நீங்கள் பேட்சில் வந்து ஜாயின் ஆகணும் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணாதீங்க. ஏன்னா இது வித் லைவ் கிளாஸோட கொண்டு போகிறதுனால லிமிடெட் சீட்ஸ் மட்டும்தான் வச்சு நம்ம இந்த கோர்ஸ் அப்படிங்கிறத கொண்டு போகிறோம். ஸோ அதுக்குள்ளே ஃபாஸ்ட்டாக ஜாயின் ஆகிக்கோங்க. ஸோ ஜாயின் ஆக வில்லிங் இருக்கீங்க அப்படின்னா 8807081095 அப்படிங்கிற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் குரூப் 4 பேட்ச் அல்லது குரூப் 4 கோர்ஸ் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்க. அட்மின் உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பாங்க, அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே. ஸோ அதே போல் நீங்கள் டெட் எக்ஸாமே வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸோ இஷ்யூஸே கிடையாது. ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் அப்படிங்கிறதா போய்கிட்டு இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் இப்போவே வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஸோ நம்மளுக்கு இன்னும் வந்து கரெக்டாக இருக்கக்கூடியது ஒரு 10 months தான் இருக்குது நம்மளுக்கு இடையில, ஓகேங்களா? இந்த இன்பிட்வீன் ஆஃப் கேப்பில் நம்ம கம்ப்ளீட்டாக வந்து அவுட் சோர்ஸஸ், சிலபஸ் வைஸ், ஸ்கூல் புக் வைஸ் எல்லாம் முடிச்சாதான் நம்மளால் எக்ஸாமுக்கு வந்து கண்டிப்பாக ப்ரிப்பேர் ஆக முடியும். ஸோ இந்த டைம் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு பொக்கிஷமான டைம். ஸோ இந்த டைமை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். ஸோ ஜாயின் ஆகிறவங்க ஃபாஸ்ட்டாக ஜாயின் ஆகிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ என்னால் ஃபுல் அமௌண்ட் பே பண்ண முடியல அப்படின்னாலும் அட்வான்ஸ் மட்டும் பே பண்ணினாச்சும் நீங்கள் சீட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் அதுக்கப்புறம் டைம் எடுத்து நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். இது முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும் இந்த ஆப்ஷன் வந்து நாங்கள் கொடுக்குறோம், ஓகேங்களா? ஸோ இது எல்லாருமே நான் வந்து கண்டிப்பாக ஜாயின் ஆகணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி என்னால் இந்த ஃபுல் அமௌண்ட் இப்போ உடனே கட்டி ஜாயின் பண்ண முடியாது, நான் அட்வான்ஸ் மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னா பே பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த பேட்ச் எப்படி இருக்கணும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுக்கான டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வித் ஸ்கெடியூல் லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்காக இருக்குது, ஓகேங்களா? ட்ரைவ் லிங்க்கை வந்து கிளிக் பண்ணால் நீங்கள் கம்ப்ளீட்டாக செக் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இப்போது சயின்ஸ்க்கான ஃபுல் ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினே என்னன்னா 50 கிலோகிராம் சூப்பர் பாஸ்பேட் உரமிட்டால் எவ்வளவு பாஸ்பரஸ் மண்ணில் சேர்க்கப்படும்? அப்போது சூப்பர் பாஸ்பேட் இதில் நம்மளுக்கு பாஸ்பரஸ் அப்படிங்கிறது இருக்குது. 50 கிலோகிராம் எடுத்துக்கிறாங்கன்னா அதை உரமாக வந்து எடுக்கிறப்போ எடுத்த உரத்தை வந்து மண்ணில் தான் போடுவோம். அப்போது அதில் பாஸ்பரஸ் எவ்வளோ அதில் சேர்க்கப்பட்டிருக்கோ அப்படின்னு கேட்குறாங்க. 4 இருந்து 4.5 கிலோகிராம் வரைக்கும் இருக்கும். காலத்தோட எஸ்ஐ அலகு. ஸோ காலத்தோட எஸ்ஐ அலகுனா என்ன? வினாடி. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். காலம், ஸோ டைம் அப்படின்னா அதுக்கான எஸ்ஐ யூனிட் என்னன்னா செகண்ட். ஸோ அப்போ தமிழில் கொடுக்கும்போது வி அப்படிங்கிறத குறியீடாக கொடுக்கலாம் அல்லது எஸ் அப்படின்னு சொல்லி அதுக்கான சிம்பிளாக கொடுக்கலாம், ஓகேங்களா? ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கணும். அப்போது கிலோகிராம் அப்படின்னா நிறை, இங்கிலீஷில் மாஸ் அப்படின்னு சொல்லுவோம். மீட்டர் அப்படின்னா நீளம். பொருளோட அளவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது கிலோமீட்டர் என்பது எதற்கு சமம்? கீழே கொடுத்துருக்க ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர், நல்லா கவனிங்க, கிலோமீட்டர் அப்படின்னாலே இது வந்து லென்த்தை தான் குறிக்குது. ஸோ அப்போ சென்டிமீட்டர் கண்டிப்பாக கிடையாது, ஓகேங்களா? ஸோ அப்போ நல்லா கவனிங்க, மீட்டர் அப்படிங்கிறப்போ கிலோமீட்டருங்கிறது மீட்டருக்கு தான் பார்க்கணும். 1000 மீட்டருக்கு சமம்.
வெப்பநிலையோட எஸ்ஐ அலகு வெப்பநிலை. ஸோ இப்போ வெப்பநிலையோட எஸ்ஐ அலகு எது அப்படின்னா கெல்வின். அங்கே ரொம்ப ஹீட்டாக இருக்குது சொன்னால் கேளு போவாத, கேளு அப்படிங்கிறது கெல்வின், ஹீட்டாக இருக்குது அப்படிங்கிறது வெப்பநிலை. அடுத்து கவனிங்க, கரண்ட்னா ஆம்பியரு. ஸோ கேண்டிலா அப்படின்னா ஒளிச்செறிவுக்கு கேண்டிலா சிடி அப்படின்னு சொல்லுவோம். பொருளோட அளவுனா மோலு, ஆம்பியர்னா ஏங்கிற சிம்பிளில் குறிப்போம். அடுத்து பாருங்கள், முற்காலத்தில் மக்கள் பகல் நேரத்தை கணக்கிட டேஸ் மற்றும் டேஸ் பயன்படுத்தி நேரத்தை கணக்கிட்டனர். எதுவும்ப்பா முற்காலத்தில் முந்தைய காலத்தில் எதை யூஸ் பண்ணாங்கன்னா சூரிய கடிகாரத்தையும் மணல் கடிகாரத்தையும். ஸோ நிறைய சீரியல் அண்ட் மூவிஸ்லாம் பார்த்துருப்போம். ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு போவார். இந்த மணல் கடிகாரத்தை வந்து கொடுத்து நீ வந்து இதை வந்து இப்படி பரட்டி வை, நான் அதிலிருந்து மண் வந்து கீழே விழுந்து நம்புறதுக்குள்ளே நான் வந்து முன்னாடி நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போவார்ல. ஸோ அதுதான் மணல் கடிகாரம் அப்படிங்கிறது. அடுத்து பாருங்க, பின் வருவனவற்றை காண்க. கூற்று, மனிதனின் ஒவ்வொரு நுரையீரலும் ஏறக்குறைய 300 மில்லியன் நுண் காற்றுப்பைகள் பெற்றுள்ளன. மனிதனின் ஒவ்வொரு நுரையீரலும் ஏறக்குறைய 300 மில்லியன் நுண் காற்றுப்பைகள் பெற்றுள்ளன. ஸோ இதில் கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன், அதாவது வந்து பார்த்திங்கன்னா த்ரோட் பெயின் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் மேபி வாய்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியரன்ஸ் இல்லாதையோ அல்லது கிளியராக இல்லாத இருக்கலாம், சேஞ்ச் ஆன மாதிரி. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபாஸ்ட்டாக ரிவிஷன் கொடுத்தாகணும் அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக மட்டும்தான் எனக்கு வீடியோ அப்படிங்கிறது. ஓகேங்களா, நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னு சொல்லிட்டு. அடுத்து கவனிங்க, காரணம், கொட்டாவி விடுதல் மூலம் நாம் அதிக அளவு ஆக்சிஜனை உள்வாங்கி அதிக அளவு கார்பன் டை ஆக்சைடை வெளிவிடுகிறோம். இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? கூற்று சரியாக தான் இருக்கு, ஏன் காரணமும் கூட சரிதான். ஆனால் கூற்றுக்கு இந்த காரணம் சரியானது இல்லை. ஓகேங்களா, ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கவனிங்க, இந்த கூற்றில் எது வந்து தவறு கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ எது தவறு கிடையாது அப்படின்னா அப்போ சரியானதை கண்டுபிடிக்கணும். கூற்று 1, செல் என்பது லத்தீன் மொழியில் செல்லுலா ஆகும். கரெக்டு தான். செல்லுலா எனப்படும் லத்தீன் மொழி சொல்லுக்கு சிறிய அறை என்று பொருள். கரெக்டு தான். செல்லை பற்றி ஆராய்ச்சி செய்து மைக்ரோகிராஃபியா என்ற நூலில் வெளியிட்டவர் ராபர்ட் ஹூக். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கரெக்டு. ராபர்ட் ஹூக் பிரிட்டன் நாட்டைச் சேர்ந்த அறிவியலாளர் ஆவார். இதில் எது தவறு கிடையாது? எல்லாமே கரெக்டு தான். அப்போ தவறுங்கிறது இல்லை. ஸோ ஆப்ஷன் சி. பறவைகளின் வால் திசை திருப்பு கட்டையாக செயல்பட்டு எதற்கு உதவுகிறதுனா நகரும் திசையை கட்டுப்படுத்த. அமிப்பாக்கள் எதன் உதவியுடன் இடப்பெயர்ச்சி செய்கின்றது? அமிப்பா. ஸோ எதோட ஹெல்ப்போடு இடப்பெயர்ச்சி செய்யுதுன்னா பொய்க்கால்கள். வெப்பமண்டல மலைக்காடுகள், புல்வெளிகள், பாலைவனங்களை எவ்வாறு அழைக்கலாம்? வாழிடம், வாழ்றதுக்கான இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். விலங்குகள் அதிகப்படியான வெப்பத்தை தவிர்க்க அனைத்து செயல்பாடுகளையும் நிறுத்திவிட்டு உறக்கத்தில் ஈடுபடக்கூடிய நிலை. அப்போ என்னன்னா அது கோடைக்கால உறக்கம்னு சொல்லுவாங்க. வெப்பத்தை தவிர்க்கிறதுக்காக, ஹீட் வந்து தாங்க முடியல அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுமா, செயல்பாடுகள் எல்லாம் நிறுத்திட்டு உறக்கத்துக்கு வந்து போயிடும். அப்போ இந்த கோடை காலத்தில் உறக்கத்துக்கு போகிறதுனால கோடைக்கால உறக்கம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பொறுத்துக்கு கேட்டிருக்காங்க பாருங்க, கார்போஹைட்ரேட். கார்போஹைட்ரேட் எதில் இருக்குது? ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெலோரிஸ் கால்குலேட் பண்ணி நம்மளை ஃபுட்டு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அரிசியில் அதிகப்படியான கார்போஹைட்ரேட் இருக்குது அண்ட் கோதுமையிலையும் இருக்குது. கொழுப்புகள் வந்து பால் ஆடை கட்டி இருக்குல்ல அதுலேயும் வெண்ணெய்லேயும் தான் கொழுப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. அடுத்து வந்து கவனிங்க, புரதங்கள் புரோட்டீன்ஸ் எதெல்லாம் இருக்குது அப்படின்னா கோழி இறைச்சி, இந்த மில்லட்ஸ், நட்ஸ், இதெல்லாம் சோயா பீன்ஸ். ஸோ இதெல்லாம் ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடியது. ஸோ அதே மாதிரி இந்த மட்டன் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அந்த மட்டனில் கொழுப்பு அப்படிங்கிறது இருக்கும். ஸோ டயட்லாம் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு டயட்டில் நான்வெஜ் வந்து அந்த நான்வெஜ் டயட்டாக போகிறாங்க அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து சிக்கன் தான் எடுத்துக்க சொல்லுவாங்க. ஏன்னா அதில் வந்து ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, ஆனால் மட்டனில் கொழுப்பு அதிகமாக இருக்கும். அடுத்து வைட்டமின்கள். வைட்டமின்களுக்கு வந்து எதை எக்ஸாம்பிளாக சொல்லலாம் அப்படின்னா ஏபிசிடிஇ, இது தானே வைட்டமினோட வெரைட்டிஸ். அடுத்து தாது உப்புகள்.
தாது உப்புகள் அப்படிங்கிறது கால்சியம் இதில் இருக்குது. ஸோ அப்போது இது கரெக்டான ஆப்ஷன் எது வருது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், BADC. கணினியின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? காலகாலமாக நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து ஃபஸ்ட் டு 5th ஸ்டாண்டர்ட் அப்போலாம் வந்து படிச்சிருப்பீங்க. ஸோ அப்போது அதில் பார்த்தது ஃபஸ்ட் எடுத்தோடனே யாரை கொடுத்துருப்பாங்கன்னா கணினியின் தந்தைன்னு சார்லஸ் பாபேஜ் தான். கணித மேதைனா ராமானுஜன், கணினியின் தந்தைனா சார்லஸ் பாபேஜ் அப்படிங்கிறத நம்ம கம்ப்ளீட்டாக வந்து அப்பயே வந்து நம்மளுக்கு தெரியும். அடுத்து கீழ்கண்ட கூற்றினை கவனி. மனித உடலில் மிகச்சிறிய எலும்பு உள்காதில் உள்ள அங்கவடி எலும்பு அப்படின்னு சொல்கிறாங்க, ஸ்டாப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டு தான். அடுத்து இதன் நீளம் 2.8 மில்லிமீட்டர்னு சொல்கிறாங்க. இது கரெக்டு தான் அண்ட் இம்பார்ட்டன்ட் டேட்டாவும் கூட. அடுத்து மனித உடலில் நீளமான எலும்பு தொடை எலும்பு. எஸ், அங்கே தான் சதையும் வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நீளமான எலும்பும் கூட பாருங்களேன், ஜாயினாக ஃபுல்லாக வளர்த்தியாக போகக்கூடியது நம்ம தொடையிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போ தொடை எலும்பு கரெக்டு தான். மனித உடலில் 12 விலா எலும்பு கூடு கொண்டுள்ளது. மனித உடலில் 12 விலா எலும்பு கூடு கொண்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க. இல்லை. ஸோ இப்போ சரியானது ஆப்ஷன் ஏ, ஃபஸ்ட்டு 3 கரெக்ட். கீழ்கண்டவற்றில் தவறான ஒன்றை தேர்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், நாசி துவாரங்களின் வழியாக காற்றில் உள்ள ஓட்டு, அதாவது ஆக்சிஜன் உள்ளிழுக்கப்பட்டு நுரையீரல்களில் உள்ள CO2வை வெளியிடுவது வெளி சுவாசம். கரெக்ட். இன்ஹேல் எக்ஸ்ஹேலை பற்றி சொல்லுது. அடுத்து பாருங்க, செல்களின் வழியாக O2வை எடுத்துக்கொண்டு CO2வை வெளியிடுதுன்னா அது செல் சுவாசம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கரெக்டு தான். அடுத்து பாருங்க, இரத்த சிவப்பணுக்களில் உள்ள ஹீமோகுளோபினால் ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு கடத்தப்படுவது உட்சுவாசம்னு சொல்கிறாங்க. கரெக்டு. அடுத்து பாருங்க, நுரையீரலில் உள்ள CO2வை வெளியேற்றி O2வை செல்லுக்குள் அனுமதிப்பது செல் சுவாசம்னு சொல்கிறாங்க. இது தப்பு. ஸோ இப்போ தவறானது ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் பாருங்க, கால்சியம். ஸோ கால்சியம் அப்படிங்கிறப்போ எதுக்குப்பா ஹெல்ப் பண்ணுது? வலுவான எலும்புகள் மற்றும் பற்கள், இரத்தம் உறைதலுக்கு கால்சியம் குறைவாக இருக்கிறது தான் காரணம். ஸோ கால்சியம் கரெக்டாக இருந்துச்சுன்னா எலும்புகள் வலுவாக இருக்கும். இரத்தம் உறைதலுக்கு காரணம் கால்சியம் வந்து பற்றாக்குறை. அடுத்து பாஸ்பரஸ். ஸோ அதுக்கு வந்து முருங்கைக்கீரையில் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பாஸ்பரஸ் அப்படிங்கிறது வலுவான எலும்புகள் மற்றும் பற்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அயோடின். அயோடின் அப்படிங்கிறது எதுக்கு? தைராய்டு ஹார்மோன் உற்பத்திக்கு அயோடின் ரொம்ப முக்கியம். இரும்பு சத்து. இரும்பு சத்து அப்படிங்கிறது இரத்த உற்பத்திக்கும் மூளை வளர்ச்சிக்கும் இது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ ஆன்சர் என்ன வருது? BADC. ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் மீண்டும் மீண்டும் நடைபெறும் இயக்கங்களை எவ்வாறு கூறலாம்? கால ஒழுங்கு இயக்கம். தொடு விசைக்கான எடுத்துக்காட்டு, ஒரு வண்டி காலையால் இழுக்கப்படுறத தொடு விசைக்கான எடுத்துக்காட்டுன்னு சொல்லலாம். அரிசி மற்றும் பருப்புகளில் பருப்புகளில் கலந்துள்ள லேசான மாசு பொருட்களை எம்முறையால் நீக்கலாம். இப்போ அரிசியிலையும் பருப்புலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தூசுக்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை எப்படி நீக்கலான்னு சொல்கிறாங்க. அதை நம்ம போய் வடிகட்டலாம் முடியாது. அது என்ன காஃபியா அல்லது டீயா அல்லது தண்ணியா அப்படி இருந்தால் தான் வடிகட்ட முடியும். ஸோ அதனால் வடிகட்டலாம் முடியாது. ஸோ நம்ம பார்ப்போம்ல. ஸோ இந்த உளுத்தம்பருப்பு இன்னும் என்ன சொல்லலாம், எள்ளு, ஸோ இதெல்லாம் அறுவடை செஞ்சுட்டு வராங்கன்னா அதை என்ன பண்ணுவாங்க, ஒரு முறம் எடுத்து காற்றில் தூற்றுறது மூலியமாக தான் அதை என்ன பண்ண முடியும், நீக்க முடியும். ஸோ அதுதான் ஆன்சர் ஆப்ஷன் டி. பின்வருவனவற்றுள் எது கலவை அல்ல? இதெல்லாம் யோசிக்கவே கூடாது. கண்ணை மூடிட்டு ஆப்ஷனை பார்த்தோடே கண்டுபிடிச்சிடலாம். நீர். ஏன்னா பாலுடன் காஃபி. இப்போ பாருங்க, நம்மளுக்கு காஃபி போடுறோம்னா அதில் ஒரே ஒரு காஃபிங்கிற ஒரே ஒரு ஐட்டம் மட்டும்தான் அதில் இருக்கானா? இல்லை. அதில் ஏன் அப்படின்னா பால் இருக்குது, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா காஃபி தூள் இருக்குது, சர்க்கரை இருக்குது, நீர் இருக்குது. இதெல்லாம் ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு காஃபி. எலுமிச்சை ஜூஸ் அப்படி தான், லெமன் ஆட் பண்ணணும், சுகர் ஆட் பண்ணணும், வாட்டர் ஆட் பண்ணணும். மேம் இதெல்லாம் எனக்கு தெரியாதா மேம்? ஜஸ்ட்டு நான் தெரிஞ்சுக்கணும், என்ன நம்ம ஆப்ஷனை பார்த்து எலிமினேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அடுத்து கவனிங்க. ஈர்ப்பு விசையால் பாதிக்கப்படாத பருப்பொருள் எதுன்னு கேட்குறாங்க. ஈர்ப்பு விசை ஒன்றால் பாதிக்கப்படாத ஒரு பருப்பொருள் எது அப்படின்னா வாயு மட்டும்தான். மற்றபடி திண்மமாக இருக்கட்டும், லிக்விட் அதாவது திரவம்னு சொல்லக்கூடிய நீர்மமாக இருக்கட்டும், இது எல்லாமே பாதிக்கப்பட்டுரும். அடுத்து பாருங்க, பின்வருவனவற்றுள் எது அதிக அழுத்தத்திற்கு உட்படும் அப்படின்னா வாயு தான்.
2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்கள் இணையும் வேதியியல் சேர்க்கைக்கு என்னவென்று பெயர்? சேர்மம். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்கள் இணைது அப்படின்னா, ஆட்டம்ஸ் சேருது அப்படின்னா அதுக்கு என்ன பெயர் அப்படின்னா சேர்மம், மாலிகூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒளிச்செறிவோடைய செயலுக்கு முன்னாடி நான் சொன்னேன்னா கேண்டிலா, அப்போது சிடி அப்படிங்கிறது இதுக்கான குறியீடு. ஒரு பொருளில் உள்ள பருப்பொருளின் அளவை அளவிட பயன்படுறது என்ன? பருப்பொருள் அப்படின்னா அது நிறை. தானியங்கி வாகனங்கள் கடக்கும் தொலைவை கணக்கிடுவதற்கு பயன்படும் கருவி. தானியங்கி வாகனங்கள் கடக்கிற அந்த டிஸ்டன்ஸை கணக்கிடுறதுக்கு என்ன கருவி பயன்படுதுன்னா ஓடோமீட்டர். ஒரு பொருள் ஒரு புள்ளியை மையமாக கொண்டு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் முன்னும் பின்னுமாக நகர்வது என்னது? அலைவு இயக்கம். ஒரு ஈயின் இயக்கம் அல்லது மக்கள் நெருக்கம் மிகுந்த தெருவில் நடந்து செல்லும் மனிதர்களோட இயக்கத்தை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நல்லா கவனிங்க, மக்கள் நெருக்கமாக இருக்காங்க. ஓகே, அப்போது நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்ட்ரெயிட்டாக நம்மளால் போக முடியாது. இப்போ ரோடு இருக்குன்னா, இப்போ சென்டரில் ரோடு இருக்குது, இப்படி இந்த சைடு மக்களும் இந்த சைடு மக்கள் போனாங்கன்னா கூட நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்கலாம் நடுவில் பூந்து. ஆனால் நம்ம எந்த இடத்துலையுமே போக முடியாது. இங்கேன்னு எல்லா இடத்தையும் மறைச்சிக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணலாம்? நம்ம இங்கேருந்து போகிறோம்னா எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ இப்படி ஐயோ இந்த பக்கம் போகிறாங்க, இங்கே தான் கொஞ்சம் இடம் இருக்குது, இப்படி நெவரோன்னு இப்படி மாறி மாறி போவோம்ல. ஸோ அப்போ அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா குறுக்கு நெடுக்கு இயக்கம் அப்படின்னு சொல்லுவோம். மாறி மாறி போகிறது. ஓகேங்களா? அப்போது நம்ம அலைவு இயக்கம்னு போடக்கூடாது. ஓகேங்களா? கொஞ்சம் கம்மியாக இருக்க இடத்துல போய் அப்புறம் அதிகமாக இருக்க இடத்துக்கு போகிறது. ஸோ அதுதான் குறுக்கு நெடுக்கு இயக்கம்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்கள், கீழ்கண்ட கூற்றை கவனி. இதில் என்ன கேட்டிருக்காங்க? தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு தடையின்றி, இப்போ இங்கே மேக்னெட் எடுத்திருக்காங்க, காந்தம். தடையின்றி தொங்க விடப்பட்டுள்ள காந்தமானது எப்பொழுதும் வடக்கு தெற்கு திசையிலேயே ஓய்வு நிலைக்கு வரும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ப்பா. வடக்கு டு தெற்கு, நார்த் டு சவுத், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த திசையில தான் ஓய்வு நிலைக்கு வரும். மேக்னடைட் என்பது ஒரு இயற்கை காந்தம், இது கரெக்டு. காந்தத்தின் எதிரெதிர் துருவங்கள் நார்த் டு சவுத், சவுத் டு நார்த் ஒன்றை ஒன்று ஈர்க்கும். ஆமாம், நார்த்தில் இருக்கும்போது சவுத்து, சவுத்தில் இருக்கும்போது நார்க்கு, இப்படி தான் இழுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கரெக்டு. அடுத்து பாருங்க, ஒத்த துருவங்கள் நார்த் டு நார்த், சவுத் டு சவுத் ஒன்றை ஒன்று விளக்கவில்லை. ஸோ அப்படி ஒத்த துருவங்களே கிடையாது. ஸோ அப்போ ஆன்சர் என்னன்னா தவறானது ஆப்ஷன் டி, 4 மட்டும். அடுத்து பாருங்க, 5ஆம் தலைமுறை டேஸ் நுண்ணறிவு கொண்டதுன்னா செயற்கை நுண்ணறிவு. இதுதான் உலகத்தையே பிடிச்சி ஆட்டிக்கிட்டு இருக்கு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லக்கூடிய ஏஐ. அடுத்து கவனிங்க, ஆணிவேர் தொகுப்பு எத்தாவரங்களில் காணப்படும்னா, இது ஆணிவேர் தொகுப்புங்கிறது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆணிவேர் இப்போ இந்த வேப்ப மரம் இதெல்லாம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அப்போது இருவித்திலை தாவரங்களில் இருக்கும். சல்லி வேர்னா ரொம்ப சல்லி, ரொம்ப ஈஸியாக அந்த வேர் பேர்ந்துட்டு வந்துடும். அடுத்து கவனிங்க, தவறான இணையை தேர்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ செம் அப்படின்னா ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், கரெக்டு தான். இது கூட கேட்பாங்க, இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. நம்ம எதை கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறோமோ அதுதான் சிம்பிளாக இருக்கிறத கேட்டுருவாங்க. அடுத்து பாருங்க, டெம் அப்படின்னா டனலிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், கரெக்டு. ஐஎஸ்யூ அப்படின்னா இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ், கரெக்டு. சிபிடினா சென்ட்ரல் ஃபார் பயோடெக்னாலஜின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க, இதுதான் தப்பு. அடுத்து கவனிங்க, ஒட்டகங்கள் தங்கள் திமிங்கலங்களில் எவற்றை சேமித்து வைக்கும்னா, திமிங்கல் இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த திமிகளில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சேர்த்து வைக்குன்னா கொழுப்புகளை திமில்களில் தான் சேர்த்து வைக்கும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜூராங் பறவைகள் பூங்கா எங்கே அமைஞ்சிருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ பூங்காவும் ஒவ்வொன்றும் எங்கே அமைஞ்சிருக்குன்னு ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்கிறத பார்த்துக்கணும். சிங்கப்பூர். விலங்குகள் அதிகப்படியான குளிரை தவிர்க்க அனைத்து செயல்பாடுகளையும் நிறுத்தி உறக்கத்தில் ஈடுபடும் நிலை. வெயிலை தடுக்கிறதுக்காக தூங்க போணுச்சுன்னா அது கோடைக்கால உறக்கம். குளிரை தவிர்க்கிறதுக்காக தூங்க போணுச்சுன்னா அது குளிர்கால உறக்கம். அவ்வளோதான். பின்வருவனவற்றுள் வைரஸால் உருவாக்கப்படும் நோய்களை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன ஆன்சர் அப்படின்னா பாருங்க, சாதாரண சளி சின்னம்மை. ஸோ இது
இது இப்போ நம்மளுக்கு சளி அப்படின்னு வருதுனாலே, இப்போ எனக்கு வந்து இப்போ ஃபீவர் அண்டு த்ரோட் பெயின், சளி இதெல்லாம் இருக்குது அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக வந்து வைரஸ் வந்து என்னோடய பாடிக்குள்ளே வந்து போயிருக்கிறதுனால தான் என்ன ஆகுது, எனக்கு இதெல்லாம் வருது. ஓகேங்களா? அப்போ அதே மாதிரி சின்னம்மை, சிக்கன் பாக்ஸ், ஸோ அது எல்லாமே வந்து என்னது வைரஸால தான். கல்லீரல் ஒவ்வாமை, கல்லீரலில் வந்து அலர்ஜி ஏற்படுறது, தட்டம்மை, இன்ஃப்ளூயன்ஸா, இது எல்லாமே வந்து வைரஸால் வரக்கூடியது தான். ஸோ இப்போ மேற்கண்ட அனைத்தும் வைரஸால் உருவாக்கப்படக்கூடிய நோய்கள் தான் ஆப்ஷன் டி. பின்வருவனவற்றுள் புரத குறைபாட்டினால் ஏற்படும் நோய்கள். ஸோ படிச்சிருப்பீங்க, மராஸ்மஸ், குவார்சியோக்கர். ஸோ இது ரெண்டும் ஆப்ஷன் சி. ஒளிச்சேர்க்கை நடைபெறும் முதன்மை பகுதி எங்கப்பா ஒளிச்சேர்க்கை நடைபெறும்? இலையில் நடக்கும். பின்வருவனவற்றுள் எவை 470 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் உருவான நிலவாழ் தாவரங்கள்னு கேட்குறாங்க. எதுனா மாஸ்கல் மற்றும் லிவர் ஓட்ஸ், இது ரெண்டும் தான். ஆப்ஷன் சி, ஏ மற்றும் பி. பொருந்தாத இணையை தேர்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, கவனிங்க. ரயில் கற்றாழை அப்படின்னா அதுக்கு அகேவ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து போக்கெயின் வில்லானா காகிதப்பூ, கரெக்டு. லத்திரஸ் அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இனிப்பு பட்டாணி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒப்பன்சியா அப்படின்னா சங்குப்பூன்னு சொல்லியிருக்காங்க, இதுதான் தப்பு. ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்கள், வெப்பப்படுத்தும் போது திடப்பொருள் டேஸ் மற்றும் குளிர்விக்கும் பொழுது டேஸ். இப்போது ஒரு சாலிட் ஸ்டேட்டில் இருக்க ஒரு பொருள் எடுத்து நம்ம வெப்பப்படுத்துகிறோம் அப்படின்னா அது என்ன ஆகும், அது இன்னும் விரிவடையும். இப்போ பைப்லாம் வந்து அது கனெக்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சைஸ் வந்து சின்னதாக இருக்குன்னா அதை என்ன பண்ணுவாங்க, வெப்பப்படுத்துவாங்க. ஹீட் பண்ணுறப்போ அது என்ன ஆகும், தானாவையும் அதை கப்புன்னு அந்த சூடு குறையிறதுக்குள்ளே வச்சு அழுத்துனா அது என்ன ஆயிரும், உள்ளே போயிடும். ஸோ அதுக்காக அதை வெப்பப்படுத்துவாங்க. அப்போ வெப்பப்படுத்தும் போது நான் எதுக்காக இதை சொல்கிறேன்னா, வெப்பப்படுத்துகிறப்போ ஒரு திடப்பொருள் விரிவடையும். இதுவே அதை குளிர்விக்கிறாங்க அப்படின்னா அதோட சைஸ் குறைஞ்சிரும். ஸோ ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள், வெப்பம். வெப்பத்துக்கு என்ன எஸ்ஐ யூனிட்? கெல்வின். சரி, வெப்பத்துக்கு வந்து ஜூல், வெப்பநிலைக்கு தான் கெல்வின். வெப்ப சமநிலை அப்படின்னா அதுக்கு என்ன வரும்? வெப்ப சமநிலைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெப்ப பரிமாற்றம் இல்லை. அடுத்து பனிக்கட்டி அப்படின்னா 0 டிகிரி செல்சியஸில் இருக்கும். கொதிநீருங்கிறது 100 டிகிரி செல்சியஸ். ஸோ ஆப்ஷன் என்ன வரும்? பி, ECDAB. வைட்டமின் குறைபாட்டினால் ஏற்படும் நோய்களில் பொருந்தாதவை எது அப்படின்னு கேட்குறாங்க. வைட்டமின் டினா ரிக்கட்ஸ், வைட்டமின் ஈனா மலட்டுத்தன்மை, வைட்டமின் ஏ அப்படின்னா நரம்பு பலவீனம்னு சொல்கிறாங்க, இது தப்பு. வைட்டமின் ஏனா ரொம்ப முக்கியமானது மாலைக்கண் நோய் தான். ஸோ இது வந்து தப்பு, நைட் பிளைண்ட்னஸ்ன்னு சொல்லுவோம். வைட்டமின் சினா ஸ்கர்வி, இது கரெக்டு. ஸோ ஆப்ஷன் சி ராங். பின்வருவனவற்றுள் வெப்பநிலையின் அலகுகளை தேர்ந்தெடு. வெப்பநிலைக்கு கெல்வின் மட்டும் இல்லை, செல்சியஸு சொல்லலாம், ஃபாரன்ஹீட்டும் வந்து சொல்லலாம். ஸோ இது அனைத்தும் சரியானது தான். எந்த வெப்பநிலையில் நீர் கொதிக்க துவங்க வெப்பநிலை நிலையாக இருக்கிறதோ அந்த வெப்பநிலைக்கு பேர். எந்த வெப்பநிலையில் வந்து நீர் கொதிக்க ஸ்டார்ட் ஆகுதோ அந்த டைமில் வெப்பநிலை நிலையாக இருக்கிறப்போ அந்த வெப்பநிலைக்கு என்ன பேர் சொல்கிறாங்கன்னு கேட்குறாங்க. நீரின் கொதிநிலைன்னு சொல்கிறாங்க. தாமரை இலைகள் நீரில் மிதக்க காரணம் என்னன்னு கேட்குறாங்க. என்ன காரணம்னா, தாமரை இலையோட காம்பில் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், காற்று வந்து உள்ளே போகிற மாதிரி இடைவெளி அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் அது வந்து நீரில் மிதக்குதான். அடுத்து பாருங்கள், 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மின்கலன்களோட தொகுப்பு என்னென்னு சொல்லுவோம்னா மின்கலன்னு சொல்லுவோம். பொருட்கள் தன் வழியே மின்னூட்டங்களை செல்ல அனுமதிக்கின்றனவோ அவற்றை எவ்வாறு அழைக்கலாம்? அப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனுமதிக்கிறது என்னன்னு சொல்லுவோம்னா மின்கடத்திகள். வைரஸ் பற்றிய தவறான கூற்றை தேர்கன்னு சொல்லியிருக்காங்க. வைரஸ் தொற்று நோய் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரணி, கரெக்டு தான். ஒருத்தருக்கு வீட்டில் சளி காய்ச்சல் வருதுன்னா அது கண்டிப்பாக மற்றவங்களுக்கு அட்டாக் ஆகும். இவை புரத உரையால் சூழப்பட்டது, கரெக்டு. வைரஸ் நியூக்ளிக் அமிலத்தினை அமைப்பாக பெற்றுள்ளது, கரெக்டு. ஒரு வைரஸ் டிஎன்ஏவுக்கு பதிலாக ஆர்என்ஏவை பெற்றிருந்தால் அவை ரினோ வைரஸ்னு சொல்கிறாங்க, இது தப்பு. ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி. தவறான இணையை தேர்க. நோய்கள் தாதுப்புகள் சொல்லியிருக்காங்க. இரத்த சோகை அப்படிங்கிறது மெக்னீசியம் உப்பா அப்படின்னா இல்லை, இதுதான் தப்பு.
ரிக்கட்ஸ் கால்சியம் கரெக்டு. கிரிட்டினிசம் அயோடின் ஓகே. ஆஸ்டியோ மலேசியா பாஸ்பரஸ். அப்போ ரத்த சோகை எந்த தாது உப்பு குறைபாட்டால் ஏற்படும்? ஸோ அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். யார் கரெக்டாக சொல்கிறீங்களோ அவங்களோட ஆன்சர் பின் செய்யப்படும். அதை கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். அடுத்து SWM இதோட விரிவாக்கம் கேட்டிருக்காங்க. சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். பால் தயிரா மாறுதுல, அதுக்கான மாற்றம் என்ன? மீளா மாற்றம். பாலை தயிராக மாற்றிடலாங்க, ஆனால் தயிரை பாலாக மாற்ற முடியுமானா முடியாது. ஸோ ஒரு சிம்பிளாக ஒரு காமெடி சொன்னோம் அப்படின்னா, தீபாவளி அன்னைக்கு பொங்கல் சாப்பிட்லாம், பொங்கல் அன்னைக்கு தீபாவளி சாப்பிட முடியாது. அதே மாதிரி தான் பாலை தயிராக மாற்ற முடியும். ஆனால் தயிரை வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது, திரும்ப பாலாக கொண்டு வர முடியுமானா முடியவே முடியாது. இட்ஸ் நாட் பாசிபிள். ஸோ இது வந்து மீளா மாற்றம் அப்படின்னு சொல்கிறோம். மனிதனின் இரத்த ஓட்ட மண்டலம் கடத்தும் பொருள் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ எல்லாமே தான் ஆக்சிஜன், சத்து பொருள், ஹார்மோன்கள், இது அனைத்தும். மனிதனின் முதன்மையான சுவாச உறுப்பு எது? நுரையீரல். நமது உடலில் உணவு மூலக்கூறுகள் உடைக்கப்பட்டு சிறிய மூலக்கூறுகளாக மாற்றப்படக்கூடிய நிகழ்ச்சி எப்படி அழைக்கப்படுதுன்னா செரிமானம்னு அழைக்கப்படுது. மனித மூளையை பாதுகாக்கும் எலும்பு சட்டகத்தோட பெயர் என்னன்னா மண்டையோடு. அந்த மண்டையோடு இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த மூளை தனியாக ஒரு அடிப்பட்டதுல டக்குன்னு வெளியே வந்துடும். கடத்தியில் மின்னூட்டங்கள் பாயும் வீதம், அதுதான் மின்னோட்டம்னு சொல்லுவோம். மின்சாரத்தை உருவாக்கும் திறன் கொண்ட மீன் எது அப்படின்னா ஈல் மீன்னு சொல்லுவோம். அடுத்து பொருட்கள் தன் வழியே மின்னூட்டங்களை செல்ல அனுமதிக்கவில்லையோ, எது வந்து அனுமதிக்காத இருக்கோ அதை எப்படி அழைக்கலாம் அப்படின்னா மின்கடத்தா பொருட்கள்னு சொல்லுவாங்க. அடுத்து சரியான கூற்று எதுன்னு கேட்குறாங்க பாருங்க. நமது வீடுகளின் மின்சுற்றில் தொடர் இணைப்பு முறையே பின்பற்றப்படுகிறது இல்லை. அடுத்து பாருங்க, அம்மீட்டரானது ஒரு மின்சுற்றில் தொடர் இணைப்பில் இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கரெக்டு தான். அம்மீட்டர் அப்படி தான் பண்ணணும். ஸோ ஆப்ஷன் பி 2 மட்டும் சரியானது. அடுத்து பாருங்க, ஒரு வினை இருக்குன்னா அந்த வினையில் ஆக்சிஜன் சேர்க்கப்படுறத ஆக்சிஜனேற்றம்னு சொல்கிறோம். கரெக்டு. எலக்ட்ரான்கள் நீக்கப்படுறத ஆக்சிஜன் ஒடுக்கம்னு சொல்கிறாங்க. தப்பு. ஹைட்ரஜன் சேர்க்கப்படுறத ஆக்சிஜன் ஏற்றம்னு சொல்கிறாங்க. இதுவும் தப்பு. ஆக்சிஜன் நீக்கப்படுறத தான் ஆக்சிஜன் ஒடுக்கம்னு சொல்லணும். ஸோ இப்போ இது 2 பாருங்கள் தப்பாக இருக்குது. ஸோ ஆக்சிஜன் ஏற்றத்துக்கும் ஆக்சிஜன் ஒடுக்கத்தை வச்சு தான் மாற்றி கொடுத்துருக்காங்க. இது 2 தான் இதுக்கான சரியான விளக்கம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 1, 4 சரி. உற்பத்தியாளர்கள் எனப்படுபவை. ஸோ அப்போ சயின்ஸ் அப்படிங்கிறப்போ பிளான்ட்ஸ். அப்போ உற்பத்தியாளர்கள் யாருன்னா தாவரங்கள் தான். நீரில் உள்ள மாசுக்களை நீக்க பயன்படுத்தப்படும் ஆர்ஓ என்பது எதை குறிக்கிறது? ஆர்ஓ வாட்டருக்கு போயிடக்கூடாது. ஆர்ஓ அப்படிங்கிறது இங்கே எதை குறிக்குதுன்னா எதிர் சவுடு பரவலை குறிக்குது. கீழ்கண்ட கூற்றில் தவறான ஒன்றை தேர்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, உலகளவில் 80% முருங்கைக்கீரை உற்பத்தி இந்தியாவில் தான் உள்ளது. கரெக்டு. முருங்கைக்கீரையில் நிறைந்துள்ள சத்துக்கள் வைட்டமின் ஏ, சி, பொட்டாசியம், கால்சியம், இரும்பு சத்து மற்றும் புரதம்னு சொல்கிறாங்க. கரெக்டு. முருங்கைக்கீரை ஆக்சிஜனேற்ற தடுப்பானாக உள்ளது. கரெக்டு. முருங்கைக்கீரையில் உள்ள புரதம் கேசின் ஆகும்னு சொல்கிறாங்க. இது தப்பு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. தாது உப்புக்களின் பணிகளில் பொருந்தாத ஒன்றை தேர்க. ஃபஸ்ட்டு கால்சியம் வலுவான எலும்புகள் மற்றும் பற்கள் இரத்த உறைதலுக்கு காரணம். கரெக்டு தான். பாஸ்பரஸுங்கிறது ஆற்றலை தருதுன்னு சொல்கிறாங்க. தப்பு. பாஸ்பரஸ்க்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. அயோடின் வந்து தைராய்டு ஹார்மோன் உற்பத்தி ரொம்ப முக்கியம். இரும்பு சத்துங்கிறது ஹீமோகுளோபின் உற்பத்தி, மூளை வளர்ச்சிக்கு உதவுது. இதெல்லாம் முன்னாடி நம்ம பார்த்தது தான். ஸோ இப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி இதுதான் தவறானது. நீரை மாசுற செய்யும் பொருட்களை தேர்ந்தெடுன்னு சொல்லியிருக்காங்க. சாக்கடை கழிவுகள், தொழிற்சாலை கழிவுகள், விவசாய கழிவுகள் அனைத்துமே தான். ஒரு சூழ்நிலை மண்டலத்தில் உண்ணுதல் மற்றும் உண்ணப்படுதலுக்கான வரிசை முறையை எவ்வாறு அழைக்கின்றோம்னு கேட்குறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸில் சைக்கிள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. உணவு சங்கிலி, ஃபுட் சைக்கிள் அப்படிங்கிறத படிச்சிருப்பீங்க. கூற்று 1, கண்ணாடி வெப்பத்தை அரிதிர் கடத்தும் பொருள்னு சொல்கிறாங்க. கரெக்டு தான். 2வது கூற்று, சமையலறை மற்றும் ஆய்வகங்களில் பயன்படுத்தும் கண்ணாடி போரோசிலிகேட் கண்ணாடியால் உருவாக்கப்படுகின்றன. இதுவும் கரெக்டு தான். இதில் எது சரினா 2மே சரிதான். ஆப்ஷன் ஏ. பின்வருவனவற்றில் தவறான கூற்றினை தேர்ந்தெடு. கூற்று 1,
கடலூர் மாவட்டத்தில் அனல் மின் நிலையம் நெய்வேலியில் உள்ளது. கரெக்டு தான். திருநெல்வேலி மாவட்டத்தில் நீர்மின் நிலையம் பாபநாசத்தில் உள்ளது. கரெக்டு தான். திருநெல்வேலி மாவட்டத்தில் காற்றாலைகள் ஆரல்வாய் மொழி பகுதியில் உள்ளது. ஆரல்வாய் மொழிங்கிறதுலாம் கன்னியாகுமரி பக்கம். ஸோ இது தப்பு. திருநெல்வேலி மாவட்டத்தில் அணுமின் நிலையம் கூடங்குளத்தில் உள்ளது. இது கரெக்ட். ஸோ அப்போ தவறானது ஆப்ஷன் சி. உயிரின சிதைவிற்கு உள்ளாகும் கழிவு எதுன்னு கேட்குறாங்க. ஸோ நெகிழி கண்டிப்பாக சிதைவாகாது. கண்ணாடி, அலுமினியம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. சமையலறை கழிவுகள் தான். அந்த வெங்காயத்தோல், நீங்கள் வேறு வெஜிடபிள்ஸ் இதோட போட்டிங்கனாலும் அது என்ன ஆயிரும், சிதைவுக்கு உள்ளாயிரும். ஸோ அதனால தான் நிறைய அதை வந்து ஒரு எரு மாதிரி பயன்படுத்த சொல்லுவாங்க. அடுத்து கவனிங்க. திசை வேகம். திசை வேகத்தோட எஸ்ஐ அலகு வந்து மீட்டர் பை வினாடின்னு சொல்லியிருக்காங்க. தப்பு. அப்போ திசை வேகத்துக்கு என்ன அலகு வரும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது கண்டிப்பாக பேசிக்கானது. ஒவ்வொரு இதுக்கும் யூனிட்ஸ் ஒரு 12 இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூனிட்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அதுதான் ஃபிசிக்ஸில் வந்து கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு கொஸ்டின் வந்துடும். ஸோ இதுக்கான யூனிட் என்னங்கிறத கரெக்டாக சொல்லுங்கள், பின் பண்ணலாம். நெக்ஸ்ட் கவனிங்க. தொலைவு மாறுபடும் வீதம் தான் திசை வேகம். கரெக்டு. ரயில் நிலையத்திற்கு வரும் தொடர்வண்டியின் இயக்கம் சீரான திசை வேகத்திற்கு எடுத்துக்காட்டாகும். இதுவும் சரி. ஆப்ஷன் பி 2, 3 சரி. ஒரு பொருளின் திசை வேகமானது காலத்தினை பொறுத்து அதிகரித்து கொண்டே சென்றால் அப்பொருளில் ஏற்படக்கூடிய முடுக்கம் நேர்முடுக்கம். அடுத்து பொறுத்துக்க கேட்டிருக்காங்க பாருங்க. பரப்பு அப்படிங்கிறது மீட்டர் ஸ்கொயர். தொலைவு அப்படிங்கிறது என்ன வரும் அப்படின்னா ஒளி ஆண்டு. அடர்த்தி அப்படிங்கிறது என்ன வரும்னா மீட்டர் கியூப். கனளவு அப்படிங்கிறது என்ன வரும் அப்படின்னா அடர்த்தி அப்படிங்கும்போது கிலோகிராம் பை மீட்டர் கியூப். இது அடுத்து வந்து கவனிங்க. எஸ், அடர்த்தினா கிலோகிராம் பை மீட்டர் கியூப். கனளவு, கனளவுனா தான் மீட்டர் கியூப். அடுத்து வந்து கவனிங்க. நிறை, நிறை அப்படிங்கிறப்போ கிலோகிராம். ஸோ இப்போ ஆன்சர் என்ன வரும்? பி, CAEBD. ஒரு பொருளின் சமநிலையை எவ்வாறு அதிகப்படுத்தலாம்னு கேட்குறாங்க. ஈர்ப்பு மையத்தின் உயரத்தினை குறைத்தல் மூலமா. அடுத்து கவனிங்க. சரியான விடையை தேர்ந்தெடு. ஒரு கொள்கலனில் கலனின் உறையக்கூடிய அதிகபட்ச திரவத்தின் பருமனே கலனின் கொள்ளளவு எனப்படும். கரெக்டு தான். குறிப்பிட்ட கனளவு கொண்ட பொருட்களில் அதிக நிறை திணிக்கப்பட்டிருந்தால் அதன் அடர்த்தி அதிகம். கரெக்டு தான். அடர்த்தியோட CGS அலகு கிலோகிராம் பை மீட்டர் கியூப்னு சொல்கிறாங்க. தப்பு. ஸோ நம்ம இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம். ஃபஸ்ட்டு 2 மட்டும்தான் சரி. அடுத்து பாருங்க. கூற்று. ஒழுங்கற்ற பொருளின் பரப்பளவினை வரைபட முறை மூலம் கணக்கிடலாம். கரெக்டு. காரணம் இதன் மூலம் கிடைக்கும் மதிப்பு துல்லியமானதுன்னு சொல்கிறாங்க. தப்பு. துல்லியமாலாம் கிடைக்காது. ஸோ கூற்று சரி, காரணம் தவறு. பின்வருவனவற்றுள் எது சரின்னு கேட்குறாங்க. 1L அப்படிங்கிறது 1000 cc அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, சிசியில் சொல்கிறப்போ. அடுத்து ஒளியாண்டு என்பது எதன் அலகுன்னு கேட்டிருக்காங்க. தொலைவுக்கு தான் ஒளியாண்டு. பாதரசத்தோட அடர்த்தி எவ்வளோ? ஒவ்வொன்றுக்கு அடர்த்தி வந்து பார்த்து படிச்சுக்கோங்க. எவ்வளோ அப்படின்னா 13600 கிலோகிராம் பை மீட்டர் கியூப். அடர்த்திக்கு கிலோகிராம் பை மீட்டர் கியூப் வந்து பார்த்தோமா யூனிட்டு. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கூற்றுகளை கவனி. ஒரு பொருள் லேசானதா அல்லது கனமானதா என்பது அதன் நிறையை சார்ந்தது. நிறையை சார்ந்தது கிடையாது. அதோட எப்படி சொல்கிறது, பருமன், அதை வச்சு தான் சொல்ல முடியும். நிறை அப்படிங்கிறது அடர்த்தின்ட்டு கனளவு. இது கரெக்டு. 2 மட்டும் சரி. ஹைட்ரோபோபியா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஹைட்ரோபோபியா அப்படிங்கிறது என்னன்னு கேட்குறாங்க. நீரை கண்டு பயம். கூற்றுகளை கவனி. கூற்று 1. விதைகள் மூலம் தாவரங்கள் உருவாகும் நிகழ்ச்சி பாலின இனப்பெருக்கம். கரெக்டு. பாலின இனப்பெருக்கத்திற்கு எடுத்துக்காட்டு தர்பூசணி. ஸோ 2ம் சரி. ஆப்ஷன் சி. அடுத்து பாஸ்பரஸ். பாஸ்பரஸ்ங்கிறது வெடிப்பொருளுக்கு. கால்சியம் அப்படிங்கிறது அலைபேசி தயாரிப்புகளுக்கு. சிலிக்கான் அப்படிங்கிறது கணினி சிப்புகள் தயாரிக்கிறதுக்கு பயன்படுது. சல்பர் விவசாயத்துக்கு. ஸோ நம்ம முன்னாடியே பார்த்தோம் உரத்தில் வந்து சல்ஃபர் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி, ADCB. மகரந்த தாள்களை பெற்று சூலக வட்டத்தை பெறாமல் உள்ள மலர் ஆண்மலர். பின்வருவனவற்றில் எதில் அயல் மகரந்த சேர்க்கை நடைபெறாதுன்னா நெல்லி. தவறான இணையை கண்டறிக.
துண்டாதல் அப்படிங்கிறது ஈஸ்ட் சொல்லியிருக்காங்க, இதான்ப்பா தப்பு. உருளைக்கிழங்கு பாலியல் இனப்பெருக்கம் கரெக்டு. மொட்டு விடுதலுங்கிறது ஈஸ்ட் காரணம். சீத்தாப்பழம் திரள்கனின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ தப்பு. பின்வருவனவற்றுள் எது உலோகப்போலி அல்ல? பாஸ்பரஸ் உலோகப்போலி கிடையாது. போரான், சிலிக்கான், ஆர்சனிக் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உலோகப்போலி தான். இலையின் மாற்றுருக்களில் தவறானது அவினிசியா. இலைகளின் மூலம் உடல்வெளி இனப்பெருக்கம் நடத்துவது பிரயோ பில்லம். கருவுறுதலுக்கு பின் சூல் டேஸாக மாறுகிறதுன்னு கேட்குறாங்க. விதை. மனித உடலில் ஏறதாழ டேஸ் பில்லியன் செல்கள் காணப்படுகின்றன அப்படின்னா 7. உறுதிப்படுத்துதல் சின்னம்மை ஒரு வைரஸ் தொற்று நோயாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கரெக்டு தான். காரணம் உடல் முழுவதும் தடிப்புகள், காய்ச்சல் மற்றும் அம்மை கொப்புளங்கள் போன்ற அறிகுறிகளை கிருமிகள் தோற்றுவிக்கின்றன, கரெக்டு. இரண்டும் சரியானது, ஆப்ஷன் ஏ. இரவு குருட்டுத்தன்மை எந்த வைட்டமின் குறைபாட்டினால் ஏற்படுகிறது பார்த்தோமா? மாலைக்கண் நோய். எது? வைட்டமின் ஏ. இரும்பினால் செய்யப்பட்ட ஒரு பெட்டியின் பருமன் 125 சென்டிமீட்டர் எனில் அதன் நிறையை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கோட அடர்த்தி, இரும்போட அடர்த்தி 7.8 கிலோகிராம் பை சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அப்போது இதை வந்து நம்ம கணக்கிட்டோம்னா 975 கிலோ வரும். மனிதனோட சராசரி உடல் வெப்பநிலை எவ்வளோ? 37 டிகிரி செல்சியஸ். செல்சியஸில் சொன்னால் 37 டிகிரி செல்சியஸ். ஒரு டிகிரி ரான்கின் எதற்கு சமம்னா பாரன்ஹீட் ப்ளஸ் 459.67. ஸோ இதெல்லாம் யூனிட்டு பார்த்து வச்சுக்கணும், 6th இருக்குது. ஒரு வினாடி நேரத்தில் கடத்தியின் ஏதேனும் ஒரு புள்ளி வழியே செல்லும் மின்னூட்டத்தின் அளவு டேஸ் எனப்படும்னா மின்னூட்டம். உட்கரு சவ்வு இதில் எதில் வந்து காணப்படுறது இல்லைன்னு கேட்குறாங்க. மொனிரா. ஓரலகு கூலும் என்பது தோராயமாக டேஸ் புரோட்டான்கள் அல்லது எலக்ட்ரான்களுக்கு சமம் அப்படின்னா 6.242 × 10^18. முதன்மை மின்கலன் அல்லாததை கண்டறிக. இதில் எது இல்லைன்னு கேட்டிருக்காங்க. எளிய வோல்டா மின்கலன், டேனியல் மின்கலன், லெக்லாஞ்சி மின்கலன் வரும். காரி அமில சேமக்கலன் மட்டும் வராது, ஆப்ஷன் சி. மின் பகுதிகள் என்பவை என்னென்னது? கரைசல் இருக்குன்னா அதில் இருக்கக்கூடிய அயனிகளாக மாறும் தன்மை கொண்டது தான் மின் பகுதிகள். சரியான விடையை தேர்ந்தெடு. கவனிங்க. மரபு மின்னோட்டம் எலக்ட்ரான்களின் ஓட்டத்திற்கு எதிர் திசையில் அமையும். ஒரு சுற்றில் அம்மீட்டரானது தொடர் இணைப்பில் மட்டும் இணைக்கப்பட வேண்டும், இது கரெக்டு. மின்னூட்டங்கள் எப்போதும் தாழ் மின்னழுத்த புள்ளியில் இருந்து உயர் மின்னழுத்த புள்ளியை நோக்கி பாயும். அப்படியே இன்டர்சேஞ்ச், உயர்லேருந்து தாழ்வுக்கு வரும். ஸோ அப்போ 1, 2 மட்டும் தான் சரி, 3வது தவறு. அடுத்து கூற்றுகளை கவனி. காப்பான்கள் அதிக எண்ணிக்கையிலான கட்டூரா எலக்ட்ரான்களை கொண்டுள்ளன, தப்பு. நற்கடத்திகள் குறைவான எண்ணிக்கையிலான கட்டூரா எலக்ட்ரான்களை கொண்டுள்ளன, இது தப்பு. அப்படியே 2 இன்டர்சேஞ்ச் ஆகணும். ஸோ அதனால் 2 தவறு. நிக்ரோம் பண்புகளில் சரியானதை தேர்ந்தெடு. அதிக உருகுநிலை கொண்டது அப்படிங்கிறதா கரெக்டு. திண்ம நிலையிலிருந்து, அதாவது லிக்விட்ல இருந்து கேஸ் வாயு நிலைக்கு பொருட்கள் மாறக்கூடிய நிகழ்வுக்கு என்ன பெயர்னா பதங்கமாதல். பின்வரும் கூற்றுகளில் இருந்து சரியான விடையை தேர்ந்தெடு. கூற்று 1, ஒரு வாயுவினை குளிர்வித்து நீர்மமாக்கும் நிகழ்விற்கு ஆவி சுருங்குதல் என்று பெயர். கூற்று 2, ஒரு திரவத்தினை வாயு நிலைக்கு வெப்பப்படுத்துவதன் மூலம் மாற்றும் நிகழ்விற்கு ஆவியாதல் என்று பெயர். 2ம் சரி. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. உயிரினங்களின் அடிப்படையாக உள்ளது எதுனா செல்லு. செல்லின் மூளையாக செயல்படும் செல்லோட பாகம் எதுனா உட்கரு, நியூக்ளியஸ். டேஸ் செல் பகுப்பிற்கு உதவுகிறதுனா சென்ட்ரியோல். சரியான விடையை தேர்ந்தெடுன்னு சொல்லியிருக்காங்க. மீன்கள் நீரில் வாழும் முதுகெலும்பு உடையவை, இதுதான் கரெக்டு. அடுத்து தவறான இணையை தேர்ந்தெடுன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. தவளை போனிக்ஸ் டாக்டெய்லிபிரா. தவளைக்கு உள்ள பயாலஜிக்கல் நேம் தப்பாக கொடுத்துருக்காங்க. எலுமிச்சிக்கு சிட்ரஸ் அருண்டிபோலியா கரெக்ட். வேப்ப மரத்துக்கு அசாடிரேட்டா இண்டிகா கரெக்ட். தேங்காய்க்கு காக்கஸ் நியூசிபெரா. ஸோ அப்போ தவறானது ஆப்ஷன் சி. ஒளி என்பது ஒரு வகை ஆற்றல். மின்னோட்டத்தின் வெப்ப விளைவை பாதிக்கும் காரணிகளில் தவறானது வெப்பநிலை. மின்சார மணியில் பயன்படும் தத்துவம் மின்னோட்டத்தின் காந்த விளைவு.
நொதித்தல் நிகழ்வின் போது சர்க்கரை கரைசல் டேஸ் மாறும்னா ஆல்கஹாலாவும் கார்பன் டை ஆக்சைடாகவும் மாறும். ஆப்ஷன் டி. நிலவானது பூமியை ஒரு சுற்றி வர டேஸ் நாட்கள் ஆகும்னா 27 நாட்கள். பொருந்தாததை கண்டறிகன்னு சொல்லியிருக்காங்க. எபித்திலிய செல்கள் தட்டையானதாகவும் தூண் வடிவ செல்களாகவும் இருக்கும். கரெக்டு. தசை செல்கள் வந்து நீண்டதாகவும் கதிர்கோள் வடிவத்திலும் இருக்கும். நரம்பு செல்கள் வந்து உடலம் கிளைத்த நீண்ட நரம்பு நார்களை கொண்டதாக இருக்கும். கரெக்டு. அடுத்து பாருங்க, இரத்த சிவப்பு செல்கள் வந்து சதுர வடிவமானதுன்னு சொல்கிறாங்க, அதுதான் தப்பு. அடுத்து கூற்றுகளை கவனி. இதில் பாருங்க, கூற்று 1 ஆன்ஜியோஸ்பெர்ம் பல்லாண்டு வாழ் தாவரங்கள் கட்டைத்தன்மை உடையது. கரெக்டு தான். கொஸ்டின் வந்து என்னன்னா, இல்லை ஆன்ஜியோஸ்பெர்ம் வந்து பல்லாண்டு வாழ் தாவரங்கள் கட்டைத்தன்மை உடையதுன்னு சொல்லியிருக்காங்க, தப்பு. கட்டைத்தன்மை ஆயிருக்காது. ஆன்ஜியோஸ்பெர்மில் சூல்கள் திறந்தவை மற்றும் சூர்ப்பை அற்றவை. திறந்தது கிடையாது, விதைகள் மூடியதாக தான் இருக்கும். ஸோ அதனால் இது வந்து தப்பு. ஸோ அப்போ ரெண்டும் தவறு. ஆப்ஷன் டி. டேஸ் மற்றும் டேஸ் கோள்கள் நடு இரவில் தோன்றாதுன்னா புதனும் வெள்ளியும். சூரியனை சுற்றி வர செவ்வாய் எடுத்துக்கொள்ளும் காலம் 687 நாட்கள். உலகின் முதல் செயற்கைக்கோளை செலுத்திய நாடு எது? எதுப்பா? ரஷ்யா. மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் இலை டேஸ் ஆகும்னா ரேயான். சரியான விடையை தேர்ந்தெடு. கூற்று 1 வெப்பம் மற்றும் மின்சாரத்தை கடத்தும் பொருளாக பேக்லைட் விளங்குகிறது. இல்லை. கூற்று 2 மெலமைன் தீயினை எரிப்பதாலும் தீயினை தாங்கும் திறன் பெற்றிருப்பதாலும் தரை ஓடுகள் மற்றும் தீயணைக்கும் துணிகள் போன்றவற்றின் தயாரிப்பில் பயன்படுகின்றன. கரெக்ட். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 2 மட்டும். நாஸ் என்ற முதல் நெகிழியினை உருவாக்கியவர் எட்மண்ட் அலெக்சாண்டர் பாக்ஸ் என்பவர் ஆவார். அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் டி பார்க்கின்சன். கூற்று வெண்மை என்பது ஒரு நிறம். காரணம் வெண்மை என்பது கண்ணுறு ஒளியின் அனைத்து நிறங்களின் சுவையாகும். கூற்று தவறு. காரணம் சரி. ஒரு பொருள் தீப்பிடிக்க தேவையான மிக குறைந்த வெப்பநிலை அதன் டேஸ் என அழைக்கப்படுகிறதுனா எரி வெப்பநிலை. பென்சிலின் முதலில் கண்டுபிடித்தவர் யாருன்னா அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். இதான் மருந்துகளின் ராணின்னு சொல்லுவோம். குழல் விளக்கில் பயன்படுவது பாஸ்பரஸ். என் குறிக்கோள் எளிதானது, அது பிரபஞ்சம் ஏன் அவ்வாறே உள்ளது, ஏன் அது நிலையாக நிற்கிறது என்பதனை முழுமையாக புரிந்து கொள்ளுதல் ஆகும் என்ற கூற்று யாருடையதுன்னு கேட்குறாங்க. ஸ்டீபன் ஹாக்கிங். கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இணைந்திருப்பது என்பது என்னன்னு கேட்குறாங்க. விண்மீன் திரள். புதிய ஓஆர்எஸ்ஸில் காணப்படாதது எதுனா சோடியம் ஹைட்ராக்சைடு. மங்கள்யான் செவ்வாயின் சுற்றுவட்ட பாதையில் நுழைந்த நாள் 2014 செப்டம்பர் 24. ரொம்ப இம்பார்ட்டன்ட். தவறானதை தேர்ந்தெடுன்னு சொல்லியிருக்காங்க. இது 4 பொருந்தாது எதுனா ரேயான், ஏன்னா அது இலை. அடுத்து கவனிங்க. மனித உடலின் திரவத்தில் டேஸுக்கும் அதிகமான நீர் இழப்பு ஏற்பட்டால் இறப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதுனா 10%. அநேக இளம் நட்சத்திரங்களை கொண்ட விண்மீன் திரளுக்கு டேஸ் என்று பெயர். சுருள் விண்மீன் திரள். ஆந்த்ராக்ஸ் நோயை குணமாக்கும் மருந்து எது? பெனிசிலினோ சிப்ரோப்ளோக்சாக்சின். இது ரெண்டும் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி ஏ மற்றும் பி. பின்வரும் கூற்றிலிருந்து சரியான விடையை தேர்ந்தெடு. கூற்று 1 ஒரு விண்ணியல் ஆரம் என்பது வானியல் அலகானது ஒரு ஆர் வினாடியில் ஏற்படுத்தும் கோணத்தின் தொலைவு என வரையறுக்கப்படுகிறது. கரெக்டு. இது பிசி என குறிக்கப்படுகிறது. அதாவது ஒரு பிசி அப்படிங்கிறது 3.2615 ஒளியாண்டுக்கு சமம்னு சொல்கிறாங்க. இது ரெண்டும் சரிதான். எந்த ஆண்டு கலிலியோ கலிலி வியாழன் சார்ந்த விண்வெளி நுண்ணாய்வு கலனுக்கு அவரது பெயர் சூட்டப்பட்டு நினைவு கூறப்பட்டார் அப்படின்னா 1989. கீழ்கண்டவற்றில் எது உலோகம்னு கேட்குறாங்க. இரும்பு தான். மற்றதெல்லாம் அலோகத்தில் போயிடும். டேஸ் என்பது தாவரத்தில் காணப்படும் இயற்கை பலப்படியாகும்னு கேட்குறாங்க. செலுலோஸ். குவாட்ஸ் கடிகாரங்கள் டேஸ் அலைவுகளை பயன்படுத்தி செயல்படுகின்றன அப்படின்னா மின்னணு. தவறான கூற்றினை தேர்ந்தெடுக்கவும். கிரீன்விச் ஆய்வு மையத்தின் வழியாக செல்லும் தீர்க்க கோடானது தொடக்க கோடாக கொள்ளப்படுகிறது. கரெக்டு தான். கூற்று 2 புவியானது 15 டிகிரி இடைவெளியில் அமைந்த தீர்க்க கோடுகளின் அடிப்படையில்
12 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க, தப்பு. இரு அடுத்தடுத்த நேர மண்டலங்களுக்கிடையே உள்ள கால இடைவெளி 1 மணி நேரம், கரெக்டு, ஏதும் இல்லை. ஸோ இப்போது தவறானது எது அப்படின்னா ஆப்ஷன் பி. விசையால் செலுத்தப்படும் அழுத்தமானது எதை சார்ந்து இருக்கும்னா விசையின் எண் மதிப்பையும் செயல்படுத்தப்படும் தொடுபரப்பையும் பார்த்திங்கன்னா சார்ந்து இருக்கும். பரப்பு இழுவிசையின் பயன்பாடுகளில் தவறானது எதுன்னு கேட்குறாங்க, ஆப்ஷன் ஏ. காகிதத்தில் பேனாவை வைத்து சுலபமாக எழுதுதல். அடுத்து பாருங்க, தவறான விடையை தேர்ந்தெடு. வளிமண்டலம் புவியின் ஓரலகு புறப்பரப்பின் மீது கீழ் நோக்கி செயல்படுத்தும் விசை அல்லது எடை வளிமண்டல அழுத்தம் எனப்படும். இது கரெக்டு. வளிமண்டல அழுத்தத்தை அளக்கக்கூடிய கருவி ஹைக்ரோமீட்டர்னு சொல்கிறாங்க, தப்பு. ஹைக்ரோமீட்டரை டாரிஸ் சில்லி கண்டறிந்தார், 2 கூற்றுமே தப்பு, ஆப்ஷன் பி. ஒளி ஊடுருவும் ஊடகத்தின் ஒளி விலகல் எண் டேஸாக இருக்கும்னா 1ஐ விட அதிகமாக இருக்கும். சரியான விடை கேட்டிருக்காங்க. சிவப்பு நிற ஒளி கதிரானது குறைந்த அலை நீளத்தையும் குறைந்த விலகலையும் கொண்டுள்ளது. கூற்று 2, ஊதா நிற கதிர் அதிக அலை நீளத்தையும் அதிக அளவு விலகலையும் கொண்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இது தப்பு சார், 2மே தப்பு. இது 2 கூற்றுமே தப்பு தான் நம்மளுக்கு. ஸோ 2ம் இல்லை. கண் மருத்துவர் கண்களை பரிசோதிக்க பயன்படுத்தும் ஆடி எதுனா குழியாடி. சூரிய சூடேற்றி ஆகியவற்றில் பயன்படும் ஆடி எதுனா பரவளைய ஆடிகள். உலோக போலிகள் பற்றிய பின்வரும் கூற்றுகளிலிருந்து தவறான விடையை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க. இவை அனைத்தும் அறை வெப்பநிலையில் திண்மங்களாக இருக்குன்னு சொல்கிறாங்க, கரெக்டு தான். உலோக போலிகளின் இயற்பியல் பண்புகள் உலோகங்களை ஒத்திருக்கின்றன, வேதியியல் பண்புகள் அலோகங்களை ஒத்திருக்கின்றன, கரெக்டு. ஆன்டிமனி, டெல்லூரியம், அமோனியா போன்றவை உலோக போலிகளுக்கு எடுத்துக்காட்டுன்னு சொல்கிறாங்க, இதுதான் தப்பு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகே கைஸ், நம்ம கம்ப்ளீட்டாக இதில் 6th to 8th சயின்ஸ் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக ரிவிஷன் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் குரூப் 4க்கான பேட்சில் ஜாயின் ஆகிறவங்க ஃபாஸ்ட்டாக ஜாயின் ஆகிக்கோங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. November 4 இதுக்கு லாஸ்ட் டேட். ஜாயின் ஆக வில்லிங் இருக்கவங்க 8807081095 அப்படிங்கிற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் குரூப் 4 பேட்ச் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த ரிவிஷனோடு நம்ம சந்திப்போம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் சேனலில் இது வரைக்கும் ஜாயின் ஆகி நீங்கள் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வேணும் இதெல்லாம் யூஸ் பண்ணாத இருக்கீங்கன்னா ஸோ ப்ளீஸ் ஃபாஸ்ட்டாக ஜாயின் பண்ணி அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்க்கான கொஸ்டின்ஸ் எல்லாமே இதில் உங்களுக்கு ஷேர் ஆகிருக்கும், அது வித் ஸ்கெடியூலோட. ஸோ ஸ்கெடியூல் வச்சு லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு அதை நீங்கள் ஒரு டைம் ஓவராலாக படித்து பார்த்துக்கலாம். அதே போல் நம்ம ஆப் இது வரைக்கும் இன்ஸ்டால் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் பண்ணாத இருக்கீங்க அப்படின்னாலும் ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அதையும் இன்ஸ்டால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் உங்களுக்கு நிறைய ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.